சந்தோஷ். சந்தோஷ், நான் மகா பேசுறேன். அக்கா நீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? ஐயோ, என்ன பத்தி விடு. நீ இப்ப எங்க இருக்க? கல்யாண மண்டபத்துல தானே இருக்க? அக்கா அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. என்ன ரம்யா ஆளை வச்சு கடத்திட்டா அக்கா. கடத்திட்டாளா? இங்க ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. நான் அங்க இருந்தாக்கா பேசுறேன். சரி சரி விடு. எந்த ஏரியால இருக்க? அக்கா தெரியலையேக்கா. ஏதோ ஏதோ ரூம்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்கக்கா. அக்கா அந்த ஆனந்த் தாக்கா என்ன கடத்தி அடைச்சு வச்சிருக்கான். சந்தோஷ், எந்த இடம்னு தெரியலையா? ஐயோ அக்கா ஒண்ணுமே தெரியலக்கா. This number is currently switched off. Please try again later. என்னடா தகவல் கொடுக்குறியா? உன்னை பார்சல் பண்ணும்போதே நாங்கள் சரியாக செக் பண்ணாமல் விட்டோம். அதனால தான் இவ்வளோ நடந்திருக்கு. டேய், நீங்களாம் அந்த ரம்யாவோட ஆளா? ஆமாண்டா, நான் ரம்யா மேடம் எல்லாருமே மகாவுக்கு எதிரிங்க. அதான் ஒரே அணியா கூட்டணியா இருக்கும். டேய், நாளைக்கு காலைல நான் ரம்யா கழுத்துல தாலி கட்டணும்டா. என்னை விட்டுருங்கடா. உனக்கு மாப்பிள்ளையா இருக்க தகுதி இல்லைன்னு தான் உன்னை தூக்கணும். இன்னும் அதே மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க. அதையும் நான் கேட்டுட்டு இருக்கேன் பாத்தியா? ஏய் உன்னெல்லாம், ஏய் இவனை துடிக்க துடிக்க அடிச்சு சாவடிக்கடா. என்னம்மா, என்னாச்சு? சார், அவங்க பிளான் படி சந்தோஷ கடத்திட்டாங்க சார். ஆனா அவன் இப்போ எங்க இருக்கானே தெரியல. இப்ப என்னம்மா பண்றது? அவன் இருந்தா தானே நீ நினைச்ச மாதிரி கல்யாணமே நடக்கும். ஆமா சார், கண்டிப்பா சந்தோஷ் நாளைக்கு கல்யாண மண்டபத்துல இருக்கணும் சார். ஏம்மா, பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமே. வேணாம் சார். நம்ம போலீஸ்க்கு போனா அப்புறம் சந்தோஷ கொலை பண்றதுக்கு கூட அந்த ரம்யா தயங்க மாட்டா சார். நாம இத வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். இப்ப என்னதான் பண்ண போறோமா? ஏன் இப்ப இதெல்லாம் நீ எனக்கு வச்சு பாத்துட்டு இருக்க? அந்த அம்மா வாய் நிறைய மருமகன்னு ஆசையா கூப்பிட்டு கொடுத்துட்டு போச்சுல, அதுக்காக வச்சு பாக்குறேன். இது அவங்களோட ஆசையான்னு எனக்கு புரியலையே. உன்னோட ஆசை மாதிரி இருக்கே. யார் இந்த டைம்ல? போய் பாரு. அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரவி பேசுறான். இந்த நேரத்துல போன் பண்றான். ஒருவேளை 3வது ஊசி போட்டதுனால மகா ஏதாவது சூசைட் பண்ணிருப்பாளோ? என்னவா இருக்கும்? ஏய், அட்டெண்ட் பண்ணி பேசி என்ன எதுன்னு கேளு. ஆமா. சொல்லு ரவி, என்னாச்சு? அந்த இன்ஜெக்ஷன் நல்லா வேலை செய்தா? மகா எதுவும் சூசைட் பண்ணிக்கிட்டாளா? அந்த தகவலை சொல்லதான் எனக்கு போன் பண்ணியா? மேடம், தப்பு தப்பா யோசிக்காதீங்க. இங்க நடந்த கதையே வேற. நீங்க கொடுத்த இன்ஜெக்ஷனை போட்டா அந்த மகாவுக்கு முழுசா பித்து பிடிச்சிரும்னு சொன்னீங்கல்ல. மகா பித்து பிடிச்ச மாதிரி நடிச்சு நம்மளை எல்லாம் ஏமாத்திருக்கா. நம்மளதான் பித்து பிடிக்க வச்சிருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல மேடம் எனக்கு. ஏய், இந்த நேரத்துல போன் பண்ணி எதுக்கு என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு ரவி. மகா எஸ்கேப் ஆயிட்டா மேடம். என்ன சொன்ன? மகா எஸ்கேப் ஆயிட்டாளா? ஏய், என்னடி சொல்ற நீ? போன ஸ்பீக்கர்ல போடு.
ரவி நீ சொல்றது ஆமா மேடம், எங்க கண்ணுல எல்லாம் மண்ணு தூவிட்டு மகா எஸ்கேப் ஆயிட்டா. ச்சே, ச்சே. மேடம், அவ நல்ல சுயநினைவோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன் மேடம். எப்படி ரவி நாம கரெக்டா தானே இன்ஜெக்ஷன் கொடுத்தோம், எப்படி மிஸ் ஆச்சு? அதுதான் மேடம் எங்களுக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கு மேடம். என்ன என்ன விளையாடுறீங்களா? அதிர்ச்சியா இருக்குன்னு சொல்ற. மூணாவது இன்ஜெக்ஷன் போட்டியா இல்லையா? மேடம், மூணாவது இன்ஜெக்ஷன் போடும்போது என்னால கூட போக முடியல மேடம். அந்த நேரம் பார்த்து டாக்டர் எங்களை அவர் கூட கூட்டிட்டு போயிட்டாரு மேடம். நானும் இன்ஜெக்ஷனை மாத்தி வச்சேன் மேடம். எப்படியும் நர்ஸ் அந்த இன்ஜெக்ஷனை போட்டிருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அந்த மகா ஏதோ ப்ளே பண்ணி அதை தடுத்துட்டான்னு நினைக்கிறேன் மேடம். ச்சே. ஏய், எவ்வளவு தூரம் உங்களுக்கு படிச்சு படிச்சு சொன்னேன், இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே. மேடம், அன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தப்போ அவ உங்களை அடிச்சா இல்லையா? அவ பித்து பிடிச்சு போய் அடிக்கல மேடம், நல்ல தெளிவா இருந்ததா உங்களை அடிச்சிருக்கா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, பாத்தியா? சரி விடுமா. ஏ ரவி, அப்படியே தப்பிச்சு போனவள திரும்ப உள்ள பிடிச்சு போட்டிருக்கலாம்ல. இல்ல மேடம், ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் எல்லாம் கட் பண்ணி எல்லா ரூமையும் இருட்டாக்கிட்டு இங்க வந்த சாப்பாட்டு வேன்லயே தப்பிச்சு போயிட்டா மேடம். ரவி, நீ அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிரு. எப்படியாவது பிடிச்சு எலக்ட்ரிக் ஷாக் ஏதாவது கொடுத்து படுக்க வச்சிரு. இல்லனா ரவி பெரிய பிரச்சனை ஆகும். மேடம், நாங்க தேடிக்கிட்டு தான் மேடம் இருக்கோம். அவளை கண்டுபிடிக்க எங்க ஆளுங்க எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு. நீங்க கவலையப்படாதீங்க. உங்களை அலர்ட் பண்றதுக்காக தான் நான் காலே பண்ணேன். அவளை கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு நான் திரும்ப கால் பண்றேன் மேடம். வாடா. என்னடி இது? கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்தாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப என்னடான்னு அவ தப்பிச்சிட்டான்னு சொல்றாங்களே. ஏய், இங்க வந்து அவ ஏதாவது கலாட்டா பண்ணி தொலைச்சான்னா என்ன பண்றது? அவ அப்படியே இங்க வந்தாலும் அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. இங்கதான் சந்தோஷ் இல்லையே. மீறி அவ ஏதாவது கலாட்டா பண்ணானா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்து அவ இந்த மாதிரி கலாட்டா பண்றான்னு எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ராங்கா சொன்னா போதும். அரவிந்த் மாமா அவரு கையாலேயே திரும்ப அனுப்பி வச்சிடுவார். ஓகே, நீ எதுக்கும் ஆனந்த் கிட்ட சொல்லி கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்லு. மகா, வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். மகா, நீ எப்படிமா அந்த மனநல மருத்துவமனையில இருந்து வந்த? நானும் நித்யா உன்னை வந்து பார்க்கும்போது மனநலம் பாதிச்சு வேற மாதிரி இருந்தியம்மா. அம்மா, இது யார் வீடு? இந்த நேரத்துல அவசரமா போன் பண்ணி எதுக்கு வர சொன்ன? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலமா. என்ன ஆச்சுமா, சொல்லுமா. சொல்றேன் சார். அக்கா, அந்த ஆனந்த் தாக்கா என்ன கடத்தி அடிச்சு வச்சிருக்கான். என்ன மகா சொல்ற?
இவ்வளவு நடந்திருக்கா? ஆமா சார். சார், எனக்கு உங்ககிட்ட இருந்து அவசரமா ஒரு உதவி வேணும் சார். சொல்லுமா, நான் என்னமா பண்ணணும்? சார், நாளைக்கு காலையில சந்தோஷ்க்கும் ரம்யாக்கும் கல்யாணம். ஆனா அந்த ரம்யா சந்தோஷ ஆளை விட்டு கடத்தி வச்சிருக்கா. அப்படியா? எங்கம்மா கடத்தி வச்சிருக்கா? சொல்லுமா, நம்ம ஆளுங்களை உடனே அனுப்பி தூக்கிட்டு வர சொல்றேன். அங்கதான் சார் சிக்கலை. அவ எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான்னு தெரியவே இல்லை சார். ஏமா, எங்க இருக்கான்னு தெரியாம எப்படிம்மா ஆளுங்களை விட்டு தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஆமா, தேர்னா கூட விடியறதுக்குள்ள அவனை கண்டுபிடிக்க முடியாதம்மா. புரியுது சார். ஆனா எப்படியாவது சந்தோஷ கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. அது என்னன்னா, அந்த ரம்யா ஆனந்த் கிட்ட பேசினா அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கலாம் சார். ஏமா, ரம்யா எப்படிமா ஆனந்த் கிட்ட பேசுவா? அவதான் கல்யாண மண்டபத்துல இருக்கால. அவ பேச மாட்டா சார். நாம தான் ஏதாவது பிளான் பண்ணி அவளை பேச வைக்கணும். எப்படிமா? என்ன சொல்ற நீ? சொல்றேன் சார். சொல்லுமா. எஸ் சார், இதான் என்னோட பிளான். சரிம்மா, நான் உடனே ஏற்பாடு பண்றேம்மா. சொல்லுங்க மேடம். மகா ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிட்டா. என்ன மேடம், என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த மகாவுக்கு பித்து பிடிக்கல. அவ ரொம்ப தெளிவா இருக்கான்னு அந்த ரவி சொல்றான். 3வது இன்ஜெக்ஷன் கரெக்டா போட்டோமா இல்லையான்னு அவனுக்கே ரொம்ப டவுட்டா இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஆனந்த். நான் சொல்றத கவனமா கேளு. இங்க நடக்கிறதெல்லாம் அந்த மகாவுக்கு தெரிஞ்சிருந்தா அவ எப்படியும் சந்தோஷ காப்பாத்தி கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுவா. அது எப்படி மேடம் நடக்கும்? நம்ம தான் சென்னை சிட்டில இருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி ஹைவேஸ் கிட்ட அடைச்சு வச்சிருக்கோம் மேடம். நெருங்க கூட முடியாது மேடம். அதெல்லாம் ஓகே ஆனந்த். ஆனா அவ சந்தோஷம் அடைச்சு வச்சிருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா. அவளுக்கு தான் அந்த கவுன்சிலர் சந்தோஷோட அப்பான்னு எல்லாரும் சப்போர்ட்டா இருக்காங்கல்ல. அதனால அவ கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவா. மேடம், நீங்க ரிலாக்ஸா இருங்க. அவளால ஒன்றும் பண்ண முடியாது. நாங்க இருக்கிற இடம் ரகசியமான பிளேஸ். அவ்வளோ சீக்கிரம் நம்மளை ட்ராக் பண்ண வாய்ப்பே இல்லை. நீங்க தைரியமா இருங்க மேடம். சரி ஆனந்த், நீங்க எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இருங்க. வேற ஏதாவது தகவல் கிடைச்சா நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே மேடம், பாய். ஏய், மகா தப்பிச்சிட்டான்னு நீ ஏண்டி டென்ஷன் ஆகுற? கவலையே படாத. அவ அந்த பச்சை கவனை போட்டுக்கிட்டு எங்கேயாவது திரிஞ்சிட்டு இருந்தாள்னா யார் அவளை பார்த்தாலும் திரும்ப ஹாஸ்பிட்டலே கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஏய், நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. கல்யாண பொண்ணு காலையில முகம் வாடி இருக்க கூடாது. இல்லம்மா, அவளை திரும்பவும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டோன்னு அந்த ரவி எனக்கு ஃபோன் பண்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் வராது. நீ போய் படு ப்ளீஸ். சார், நம்ம போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. நான் அனுப்பிச்சிருக்க ஆளுங்க நம்பிக்கையான ஆளுங்க. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க.
ஃபோன் பண்ணுடி, சீக்கிரமா பண்ணு. ஹலோ சார், நாங்க மண்டபத்துல இருந்து தான் பேசுறோம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, போன காரியம் கரெக்டா முடியணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரியுதா? சார், என்ன சார் நீங்க எங்களுக்கே கிளாஸ் எடுக்கிறீங்க? உங்க பாக்கெட்ல இருந்தே பர்ஸ ஆட்டைய போட்டவ சார் நானு. நம்பிக்கையா இருங்க சார். சிம்ம அடிச்சிட்டு உங்ககிட்ட கொண்டு வரோம். இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவோம் சார். ஓகேமா. ஓகே சார். சார், நம்ம ஆளுங்க கரெக்டா முடிச்சு வந்துருவாங்கம்மா. கொண்டு வந்துருவாங்க. ஏய் சரிதா, பிளான் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. நான் மேல போய் அவங்க ரூமை பார்த்துட்டு உனக்கு சிக்னல் கொடுக்குறேன். உன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடு. ஓகே, ஓகே. ஓகேவா? நீ உன் வேலையை ஆரம்பி. நான் இங்க எடுக்கிறேன், நீ மேல போ. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. யாரோ நகையை திருடுறாங்க. சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா வாங்க. சீக்கிரமா வாங்களே. நகையை அம்மா எழுந்துரு. எழுந்துருமா. என்னடி? யாரோ திருடன் கத்துறாங்க. திருடனா? வாங்களே. யாரோ நகையை திருடுறாங்க. யாரோ நகையை திருடுறாங்க. சீக்கிரம் வாங்க. ஐயோ, சீக்கிரம் வாங்க. யாரோ வாங்களே. என்னாச்சு? அம்மா, இங்க கீழே யாரோ நகையை திருடுறாங்க. ஒரே பிரச்சனையா இருக்குமா? என்னாச்சு? ரம்யா, அங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வா. என்னாச்சு? என்னன்னு பாருங்க. என்னன்னு பாப்போம். என்னாச்சுமா? என்னாச்சு? நகை திருட வந்தாங்களா? என்னம்மா? செயின் அப்படியே அறுக்க வந்தா. என்னாச்சு? வந்தவ மாதிரி தெரியல. சார், சார், என்னாச்சு? அவ செவரேறி குதிச்சு தப்பிச்சு போயிட்டா சார். எங்க நீங்க அவங்கள பார்த்து அடையாளம் கட்டுவீங்களா? இல்ல தம்பி, நான் நகையை காப்பாத்துற கவனத்துல அவளை சரியா கவனிக்கல. என்னாச்சு? என்ன ஒரே கூச்சலும் குழப்பமாவும் இருக்கு? அத்தை, யாரோ நகையை திருட வந்துட்டாங்களா? என்னது? நகையை திருட வந்தாங்களா? யாரோட நகைய? ஏன் நகை தாங்க. உங்க நகையவா? நகையெல்லாம் பத்திரமா இருக்கா இல்ல திருட போயிடுச்சா? நான் நகை திருட விடல, காப்பாத்திட்டேன். சார், நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? வேண்டாம் அரவிந்த், கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தணும்? அதான் அவளும் தப்பிச்சு ஓடிட்டா, நகையும் திருடு போகலல்ல. நாம கொஞ்சம் கவனமா இருப்போம். அபிராமி, நம்ம நகை பணம் எல்லாம் பத்திரமா இருக்குல்ல? பத்திரமா இருக்குங்க. இங்க பாருங்க, எல்லாரும் டோரை லாக் பண்ணிட்டு படுங்க. எல்லாரும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. சரிங்க சார். ஏமா ரம்யா, நான் உன்கிட்ட கொடுத்த நகையெல்லாம் பத்திரமா இருக்குல்ல?